இனிய மாலை வணக்கம். அந்த பக்கம் லக்ஷ்மி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மாட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாய்ந்து அந்தி சாயும் நேரம். எங்களுக்கு பயங்கர பசி எடுத்துருச்சு. ஆடி மாத வேலைகள் பார்த்து காணிக்காக்கா எங்களுக்காக பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்த கொஞ்சம் மிளகாயை எடுத்து மிளகாய் பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க. போட்டு அதை ப்ரெசன்டபுளாக வாழை இலையில தான் எடுப்பேன்னுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். வாழை இலையின் மருத்துவ குணம் தெரிஞ்சிருக்கு அக்காவுக்கு. அதனால் ஓடி போய் வயலில் முன்னாடியே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. அதில் பஜ்ஜியை போட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது பஜ்ஜி வந்து ஒரு செட் போட்டு எடுத்தாச்சு. ரெண்டாவது செட் இது வந்து நம்ம தோட்டத்திலேயே பறித்து கொப்பரைக்காயை வச்சு ஆட்டின தேங்காய் எண்ணெயிலேருந்து தான் இந்த பஜ்ஜி நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போது அடுப்பு ரொம்ப சீராக அழகாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போது பொன்னிறமாக நம்மளால் பொரிச்சு எடுக்க முடியுது. பஜ்ஜியை வந்து அழகாக பொன்னிறமாக பொரிச்சு எடுத்து அக்கா வந்து மாணிக்கக்கா அதெல்லாம் வாழை இலையெல்லாம் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரெசன்டபுளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னடா நான் அதை பேசிக்கிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது வெறும் பஜ்ஜி மட்டும் இருந்தால் என்ன பண்ணுறதுங்க? ஸோ அது காரத்தை நல்லிஃபை பண்ணுறதுக்கு நம்ம தோட்டத்துலேயே செய்த பன்னீர். இந்த பன்னீர் வந்து நாங்கள் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் பிசுறு விழுகுங்க. அதெல்லாம் வந்து கஸ்டமர் கொடுத்த அவங்களுக்கு என்னடா இது வேண்டாது போனதெல்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மிஞ்சியது தான் வந்து உழவனுக்குங்கிற மாதிரி அந்த மிச்சம் மீது இருந்ததெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து நாங்கள் வந்து இந்த பஜ்ஜி மாவில் ஒரு ரவுண்டு தோச்சிட்டு அதை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நான் ஏற்கனவே வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதனால் இவங்களுக்கும் இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாமே. ஏன்னா இவங்க தானே பன்னீரே வந்து போடுறாங்க நம்ம தோட்டத்தில். அப்போது அவங்க அதை சாப்பிடணும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த பஜ்ஜி மிக்ஸில் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காணிக்காக்கா. இது முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டீக்கு எதிர்பார்ப்பீங்க. டீ எல்லாம் உங்களுக்கு போட தெரியும், அதெல்லாம் நாங்கள் போட்டு காமிக்க போகிறதில்ல. இந்த பஜ்ஜி எடுத்த உடனேயே டீ பாத்திரம் ரெடி ஆகிடுது. நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். வாழை இலையின் மருத்துவ குணத்தோடு நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிளகாய் பஜ்ஜி மற்றும் பன்னீர் பஜ்ஜியை வந்து சாப்பிட போகிறோம். சூப்பராக வந்து கொழுந்து விட்டு எரியுது பாருங்கள். எப்போவுமே வேலை முடிக்கும் போது தான் விறகடுப்பு சூப்பராக எரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அது நடந்துக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். அந்த பக்கம் லக்ஷ்மி அக்கா மாட்டுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து இப்போ இங்கே வரப்போகிறாங்க. நாங்கள் 3 பேரும் உட்காந்து இதை சாப்பிட போகிறோம். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ போடுறதுக்கான பாத்திரம்லாம் அக்கா ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுப்பில் வச்சுட்டாக்கா டீ கொதிக்கும். சாப்பிட்டு முடித்தோடனே டீயை வடிகட்டி நாங்கள் குடிச்சிட்டோம் அப்படின்னா நானும் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். லக்ஷ்மி அக்காவும் காணிக்காக்காவும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாய்.